புரிஞ்சல மாடு அப்படி போடு. ஜம்ப் வணக்கம் மக்களே, நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடக்கிற மணப்பாறை மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே கீழே டேட்டும் போட்டிருப்போம். 2 காலையில் இறக்கியிருக்காங்க. ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து துறிஞ்சலினம் திருவண்ணாமலை சைடு இருக்கிற இது, இன்னொன்று காங்கேயம். ஒன்று செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதம் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஓகே, இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய சந்தை. செவ்வாய் புதன் 2 நாட்கள் நடைபெறும். ஓகே, அப்படியே உள்ளே போயிருவோம். என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டு பார்த்தேன். இதுல பூர்ணிக்கன்னா இல்ல அள்ளிக்காரான்னு தெரியல. கொம்பு பாத்தீங்கன்னா நேர் கொம்புல ஏறி இருக்கு. கொம்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, அதனால அள்ளிக்காரா பூர்ணிக்கான்னு 2 மாடு இறக்கி இருக்காங்க. மாடு கொண்டாந்துட்டே இருக்காங்க. கொம்பு பாத்தீங்கன்னா நேர் கொம்புல ஏறுது. நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். போறாருங்க சொல்லி ஐயா வணக்கம். 10 மாடு 4000 1,000 ரூபா ஆகும். 1,000 ரூபா ஜோடி. ஆமா, பல் சேர்ந்தது. ஆமா, நல்ல பெருமுட்டு ஒரு மாடு 1,000 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. ஆமா, இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா? ஆமா. எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? அம்மா ஒரு 10 உருப்படி எந்த ஏரியாங்க? திருச்சி. எல்லாமே வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட இருக்குது. எப்படி மணலோட அடிச்சு மாடுங்களா எல்லாமே? ஆமா ஆமா, மணலோட அடிக்க இப்ப மணல் அடிக்கல, அதனால போறாமே சேல்ஸ் வந்துருச்சு. ஆமா. நம்பர் சொல்லிருங்க. நம்பர் என்ன நம்பர் இருக்கு? 2 0 1 தான் இருக்கு. மணப்பாறையிலே வந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். வாரம் ரெகுலரா வந்துருவீங்க? வாரம் தான் உங்கள்ட்ட நாங்க பேட்டி கொடுக்குறோமே, அதனாலதான் கேட்கிறேன். சரி, ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஜோடி ஒன்று வந்திருக்காங்க, பிள்ளை பிளஸ் மயிலை சேர்றது. சரி சரிங்க, இது வந்து ஒரு 1.5 ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்கய்யா, அப்படியே உள்ள போயிடலாம். லம்பாடி வண்டியில இருந்து இறக்கிட்டு இருந்த மூட்டு வேலை பேசுற போறாங்க. ஆனா இந்த மூட்டை காமிச்சு. சரி, ஓகே, நம்ம அப்படியே அடுத்து போயிடலாம். காங்கேயத்துல மயிலை இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? ஓனர் அந்தல போயிட்டாரா? ஓனர் அந்தல போயிட்டு வராமா? சரி, ஓகே, அப்புறமேல் போயிட்டு வர்றோம். அப்படியே இந்த ஒரு ஜோடி வச்சிருக்காங்க, பெரிய மாடு. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? 135. பேசுறீங்களா? சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? தஞ்சாவூர்ல இருந்து. இப்ப இந்த வண்டி பழக்கம் எல்லாமே இருக்கா? எல்லா வழக்கமும் இருக்குண்ணே. என்னண்ணா? பல் சேர்ந்த மாடு 135 சொல்றோம். முன்ன பின்ன கூட பேசிக்கலாம். ஆமா, எத்தனை ஜோடி கைவசம் வச்சிருக்கீங்க? ஒரு 10 ஜோடி இருக்கு. காங்கேயத்துல சேர்ற செவலை பிளஸ் மயிலை. இது வண்டி இறக்கும்போது பார்த்தா அது போக துறிஞ்சலின மாடு ஒரு ஜோடி வச்சிருக்கிறாங்க, திருவண்ணாமலை பிரீடு. இது வந்து என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு கேட்டுருவாங்க.
சரி, என்ன எவ்வளோ வரும்? 95. அது சரி, ஓகே, நானே பேசிடுறேன். சரி, நம்மளையே தான் அடிக்கிறாங்க. பிள்ளையில சேர்ற 2 மாடு, நெத்தி பிள்ளையில சேர்ற 2 மாடு இருக்காங்க. விளம்பரமா பேசிட்டு இருக்காங்க, அதனால அப்படியே அடுத்து போயிடலாம். காமிச்சிட்டு போறாங்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா, ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் இள மாடுகள் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே கேட்டு பார்த்துருவோம். ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா? அப்படியே பேசிடுறீங்களா? வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? லானூர். ஜோடி கொண்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுதானே? எத்தனை பல் போட்டிருக்கீங்க? 4 பல்லே. 4 பல்லு. இலங்க மாட்டேன். எப்படி ரேக்லா கீழே யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லண்ணே, வண்டிக்கு மாட்டேன். உழவு தொழுவு. ஆமா, வண்டிக்கு போகும். கரெக்டா நிக்குதுங்களா? இல்லண்ணே, ஒண்ணு 10 சொன்னோம்னே. 95 ரூபா கொடுத்துலாமே. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டு வரீங்களா? ஆமாண்ணே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாமே. உங்க நம்பர் இருந்தா தர முடியுமா? கைவசம் வச்சிருக்கீங்க? வீட்டுல 2 உருப்படி. வீட்டுல 2 செட்டு இருக்கு. நீங்க அப்ப சரி. ஆமாண்ணே. அலானூர் பக்கத்துல வெள்ளையம்பட்டி கிராமம். நம்பர் சொல்லுங்க. 9751519863. 9751519863. ஆமா. சரி, ஓகே. உங்க பேரு? பாலமுருகன். முருகன். உங்களை கான்டாக்ட் பண்ணா கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி, ஓகே. ஓகே, தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஜோடி ஐயா வச்சிருக்கிறாரு. அந்தல திரும்பி விட்டாரு. அது பாக்குற நல்ல ஜம்மன் இருக்கு. அது ஒரு பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்தல திரும்பிட்டாரு. பேசுவாரா? அங்கேயே போய் அப்படியா? ஐயா, இது என்ன விலை வருங்க ஐயா? 1.20ங்களா? இருங்க, மைக்க மாட்டேங்குது. நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? பசுங்குளம். 10 ரூபா. சரி, இன்னைக்கு வந்து எத்தனை ஜோடி கொண்டு வந்தீங்க? 2 ஜோடி வந்தாங்க. சரி, எத்தனை கைவசம் இருக்குங்க? இப்போ ஒரு ஜோடி விட்டாச்சு, ஒரு ஜோடி நிற்குது. ஒரு ஜோடி தான் கைவசம் இருக்கு. வளர்த்தி கொண்டாடுறீங்களா நீங்க? அதான் கை பழக்க மாட்டிருக்கு. பக்கத்துல வந்து கை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க, எதுவுமே சொல்ல. அது வாட்டி கப்பு சுப்பு நின்றுச்சு. ஆமா. இது எப்படி வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாமே? வண்டி பழக்கம் இப்ப நிக்கிற மாதிரியே. வண்டி நல்லா ஓட்டிருக்கு. ஓட்டலாம். ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஐயா? 1.10 கேட்கறாங்க. 1.10 கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட் வந்தா கொடுப்பீங்க? நான் 1.15 வந்தா கொடுப்பேன். 1.15 தான் கொடுப்பீங்க. அதுக்கு ஆகாது. ஆமா. சரி சரி சரி, ஓகேங்க. ரெகுலரா இங்க சந்தைக்கு வருவீங்களா? எப்பவும் வருவோம். இங்க வந்து கூட உங்களை பார்த்து வாங்கிக்கலாம். உங்க பேருங்க? என் பேர் சாமிக்கண்ணன். எத்தனை வருஷமா இந்த லைன்ல இருக்கிறீங்க? இந்த லைன்ல வந்து நான் 60 வயசுல எடுத்துக்கிறேன். 60ல இருந்து? அப்பா, கிட்டத்தட்ட இப்ப 45 வருஷம் 50 வருஷம் ஆகுது. சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம். நீங்க என்ன மாடு வாங்குறது வந்தீங்களா? ஆமா. மாடு கொண்டு வந்தீங்களா இல்ல வாங்குறதுக்கா? வாங்குறதுக்கு. என்ன மாடு பாக்குறீங்க? வண்டி மாடு. பிடிச்ச மாதிரி இருக்கா? பிடிச்ச மாதிரி இருக்கு. விலையெல்லாம் எப்படி இருக்கு? போன வாரத்தோட இந்த வாரம் கம்மியா இருக்கா? கம்மிதான். கம்மிதான். எதுக்கு, வண்டிக்கா இல்ல விவசாயத்துக்கா? ரெண்டுக்குமே. ரெண்டுக்குமே. சரி, ஓகே. அப்படியே நல்ல மாடா பார்த்து வாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பெரிய ஆலம்பட்டி. பெரிய ஆலம்பட்டி. பெரிய ஆலம்பட்டி. எந்த ஏரியால வரீங்க? திருச்சிக்கிழமை. திருச்சி கந்தல்ல. இங்க இருந்து மாடு வாங்கி போய் வளர்த்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு வந்து விட்டுறது. சம்சாரி? சம்சாரி இல்ல, வியாபாரி தான். வியாபாரி தானா? இந்த வயசுலயே வியாபாரமா? எத்தனை மாடுகள் இது வரைக்கும் சேல் பண்ணிருக்கீங்க? அது நைக்கு 20 மேல. 20 மாட்டுக்கு மேலேயே இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு பசு மாடு தான் ஒண்ணு. பசு மாடு கொண்டு வந்து வித்தாச்சு. இப்போ காளை மாடு பாத்துட்டு இருக்கீங்க. உங்க பேரு? டேவிட் ராஜ். மாடு வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? என்னென்ன மாதிரி மாடுகள் வாங்கி தருவீங்க? எந்த மாதிரி வேணாம்? இந்த மாதிரி வேணாம். ஜல்லிக்கட்டு காலக்கண்ணு எல்லாம்.
சரி ஓகே. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 24 18 16 57 50. பேர் டேவிட் ராஜ். சரி ஓகே. வணக்கம். அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க இப்ப மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை வாரம் கொண்டு வந்தீங்க? 5 உருப்படிண்ணா. அப்படியே ஜோடியா? 5 உருப்படி தான். விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு பரவாயில்லண்ணா, சுமாரா வைக்குதுண்ணா. இன்னைக்கு பரவாயில்ல. கையை சேர்த்து இந்த ஒரு ஜோடி தான் இருக்கு. இந்த ஒரு ஜோடி தானே இருக்கு. இந்த மாடு பத்தி எப்படி சொல்றீங்க? இது வந்து என்ன ரேட் வருது? இது வந்து ஒரு 95 ரூபா வருண்ணா. எவ்வளவு கரெக்டா நிக்குதுங்களா? இடம்லாம் கரெக்டாக நிற்குதுண்ணா. எத்தனை பல் கரெக்டா இருக்கு? 4 பல்லுண்ணா. 4 பல்லு. காது வாட்டி இருக்கீங்க. காது வாட்டி இருக்கு. காயெல்லாம் அடிச்சு சீட்டுங்க. அதெல்லாம் சரி பண்ணிடுங்கண்ணா. உணவு பழக்கம் இருக்கா இல்ல ரேக்லா பழக்கம்? உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இருக்குண்ணா. அண்ணா ரேக்லா உழவு பழக்கம். ரேக்லா காலையில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாமா? ரேக்லா கலைகள் நம்ம எடுக்கலன்னா வேணா வாங்கி கொடுக்கலாம். வேலை தெரிஞ்ச மாடு. வேலை தெரிஞ்ச பண்ணுவோம். சரி ஓகே. இதுல பெரிய பெரிய காளைகள் வேணும், எருதுகள் வேணும், நிறைய இருக்கு. அது வாங்கிக்கலாம், மாட்டை பொறுத்து இருக்கு. நாட்டை பொறுத்து காசுக்கு வந்து தோசை. காசு சரி ஓகே. நான் அப்படியே நம்பர் இருந்தா சொல்லுங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. 96 88 75 36 24. கருப்பையா. நெய்வேலி கருப்பையா. கண்டிப்பா வருவேண்ணே. ஓகே ஓகே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செவலை மயிலையில சேர்ற அருமையான காளை கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஏரியால இருந்து வந்திருக்கா? அறந்தாங்கி. அறந்தாங்கி ஏரியால இருந்து கொண்டாந்துருக்காங்க. ரெண்டு பாக்குறதுக்கு வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட இருக்கு. வேலை தெரிஞ்ச ஏறுது. இது வந்து 1-10 சொல்லிட்டு இருக்காங்க. செவலை பிளஸ் மயிலையில சேர்ற காங்கை மருதுகள் நல்லா இன்னும் பெருங்குட்டு வரைக்குமா வரும். பல்லு சேர்ந்துருச்சுங்களா? இன்னும் மாடு பெருசாகுமா? பெருமாடாகுமா? பெருமாடா ஆகும். ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க? 1.5னா கொடுக்கலாம். 1.5னா ஃபைனல் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கை மருதுகள் தான் செவலை பிளஸ் மயிலையில சேர்றது. பாக்குறதுக்கு ரெண்டுமே ஜம்முன்னு இருக்கு. ஆனா இது என்ன பூ காய் அடிச்சுதான் அடிக்காதா? அடிச்சாச்சு. திமில்லாம் பாக்குறதுக்கு பூச்சிக்கால மாதிரியே இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். நல்ல அருமையான எருது. அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கண்ணா? பொள்ளாச்சி. நானும் பார்த்தேன். பொள்ளாச்சிக்காரங்க மட்டும் தான் இந்த மாடு செலக்ஷன்ல அடிச்சுக்கவே முடியாது. எப்படி ரேக்ல ஓட்டுற மாடுங்களா? ஆமா. எத்தனை பல்லாம் போட்டிருக்கேன்? இது 2 பல்லு, அது நான் பல் போடல. பல்லு போடல, இன்னொன்று 2 பல் தரத்துல இருக்கு. இப்ப ரேக்ல மட்டும்தான் இருக்குங்களா இல்ல விவசாயம் உண்டு? எல்லாமே பழகிருக்கு. விவசாயம். என்ன ரேட்னா வருது? வர அவருக்கு அவர்தான் கேட்கணும். சைலண்டா உட்காந்துருக்காரு. இல்ல அவர் சார். சரி சரி ஓகே. இந்த மாதிரி மாடல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இதுலயே பூச்சிக்காலைகள் வேணாலும் கிடைக்குங்களா? பண்ணலாம். உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98426 20837. நீங்க ரேக்லா பிரியரா? ஆமா. அதுவரைக்கும் எத்தனை பிரைஸ் வின் பண்ணிருப்பீங்க? நாங்க வாங்கி கொடுக்கறது நல்ல காலை வாங்கி ரேக்லா கரெக்ட் கொடுப்போம். ரேக்லா பழக்கி கொடுக்குறீங்க. ஆமா. அப்போ கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணா நல்ல காலை. நல்ல காலை கொடுப்போம். சரி ஓகேண்ணா. உங்க பேருங்க? நாகராஜ். எந்த ஏரியாங்க பொள்ளாச்சியில? ஆலியார் டேம். ஆலியார் டேம். ஆலியார் டேம் கிட்ட. அருமையான இடம். சரி ஓகே. ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கை மண்டி மாடு 1.25 லட்சம் விலை சொல்லிட்டு இருக்காங்க. 2 பல் தரத்தில் இருக்கு. காராங்காலைங்களா? காராங்காலை பிளஸ் மயில காலை ஒண்ணுமே காய் அடிச்சு சீரெல்லாம் பண்ணிட்டாங்க. 2 பல் தரத்துல வண்டி பழக்கத்தோட இருக்கு. 1.25 லட்சம் விலை சொல்லிட்டு இருக்காங்க. பேசினா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விலை மட்டும் கேட்டிருக்காங்க ஐயா? என்ன விலை மட்டும் மோதுறாங்க? 1.5 மட்டும் கேக்குறாங்க. 1.5 மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அருமையான வண்டி எருதுகள் வேணும்னா நம்ம மணப்பாறை சந்தைக்கு தான் வாங்கலாம் நண்பர்களே. இது போக 1.5 வருஷம் கண்ணு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பல் போடாத கண்ணு. நல்ல திட்டு ஜம்மு இருக்கு. என்ன விலை வருதுன்னு தெரியல. இளங்கண்ணு ஐயா இது என்ன விலை வருங்க? 55. ரெண்டுமே ஜோடியா? 52. 52 விலை சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்குங்களா? 1.5 வருஷம் தான் இருக்கு. ரெண்டுக்குமே காய் அடிச்சாச்சுங்களா? ஓ இது காய் அடிச்சாச்சு, அது காய் அடிக்கல. காய் அடிச்சது காய் அடிக்காம வச்சிருக்காங்க. சரிங்க. அப்படியே இதுல பார்த்தோம்னா நிறைய இளங்கண்ணு, அதாவது 4 பல்லு 5 பல்லு தரத்தில் இருக்கிற கொஞ்சம் அப்படி
இந்த மாதிரி வண்டி எருதுகள் வந்து நம்ம மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கிற சைஸ் வாரி, அதாவது 1.5-2 வருஷ கண்ணுல இருந்து பெரிய பல் போட்ட எருதுகள் இருந்து எல்லாமே விதவிதமா ரகரகமா வாங்கலாம். மணப்பாறை மாட்டு சந்தைக்கு ஆனா இது என்ன ரேட்னா வரும்? 85. எத்தனை பல்லாம் போட்டிருக்கு? 4 பல் தரத்துல. வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாம் இருக்குங்களா? இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இடம் கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா நிக்குது. எப்படி கொண்டாந்தீங்க இன்னைக்கு? சும்மா 2 தான். வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமா, இல்ல வியாபாரி. வியாபாரி தான். எந்த ஊருக்கு வரீங்க? நிலக்கோட்டை. நிலக்கோட்டை. இந்த மாதிரி இளங்கண்ணா வேணா உங்களுக்கு கிடைக்கும். கைவாசம் இல்ல, அப்படி எப்படி வித்துட்டு இப்ப 4 சந்தையா போவோம். சந்தைக்கு போய் அப்படியே வாங்கி கை மாத்தி அவ்வளவுதான். சம்சாரிட்டு வாங்கி சந்தையில வித்துருவோம். வாங்கி சந்தையில வித்துருவோம். சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் இது தர முடியுமா? 90 47 26 49 0. சரி. இந்த மாதிரி பெரிய எருதுகள் வேணாலும் உங்களுக்கு எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.